என்ன அப்படின்னு உடனே ராஜா சொல்ற இப்படி இந்த முனிவர் சொல்றாரு, ஒரு அம்பு வச்சுக்கணுமா, கண்ணையும் அதே அம்புல குத்தணுமா, தாளையும் அதே அம்புல ஒரு முறை தான் எய்த வேண்டுமா, எப்படி முடியும், முடியாது அப்படி என்று அரசன் சொல்கிறார். உடனே ராணி சொல்றோம், அரசே முடியும் அரசே, என்ன பைத்திய மாதிரி வளர முடியாது, இல்ல அரசே முடியும், முடியுமா எங்க தெலுங்காக. உடனே அரசன், அரசே எங்க பாருங்க களிமண் ஒன்று இருக்கிறது, அந்த களிமண்ணை உருண்டையாக உருட்டணும், உருட்டி அந்த மானின் கண்ணை பார்த்து எரியும், அந்த களிமண் மானின் கண்ணில் ஒட்டிக்கொள்ளும், உடனே அது கண்ணில் ஒட்டி கொண்டதால் தன் கால் குழம்பை எடுத்து அப்படி பறந்து எடுக்கும், அப்பொழுது நீங்கள் அம்பை எய்தால் கால் குழம்பும் கண் இரண்டும் ஒரே நேரத்தில் அடிபடும், நீங்கள் வெற்றி பெறலாம் என்று அந்த ராணி சொல்கின்றார். இதுதான் கணவனுக்கு துன்பம் ஏற்படும் பொழுது மனைவி பின்புறமாக இருந்து செயல்படுவது, இதைதான் பெண்புத்தி பெண்புத்தி என்பார்கள். இப்படித்தான் பெண்கள் செயல்படுகின்றார்கள். எதை எப்படியோ நான் பெண்ணையும் பேச வரவில்லை, கொடுத்த நேரம் 2 நிமிடம், அதற்குள் நானும் பேசிவிட வேண்டும். அதனால் இலக்கியத்திலே அதிகமாக பேச முடியாது. ஆனால் உங்களுக்கு வேண்டியது பொங்கல் மட்டுமே, அது மட்டுமல்ல பண்பாடும் பாரம்பரியமும் நிச்சயம் உங்களுக்கு வேண்டும். அதனால் ஆணும் பெண்ணும் இணைந்திருந்து பண்பாடோடு பாரம்பரியத்தோடு நல்வாழ்க்கையோடு நீங்க வாழ வேண்டும். உங்கள் உயர்ந்திருந்து ஏதோ தயவோட மக்கள் எல்லாம் ஒன்று சேர என்னைய அருமை தமிழ்த்தாயை வாழ்த்தி வணங்குகின்றேன். நன்றி, வணக்கம்.